வெயிட் பாண்டிச்சேரினா வெறும் பீச் பிரெஞ்ச் காலனி மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கீங்களா? சூப்பரான ஒரு கோல்டன் பால் பாண்டிச்சேரியில இருக்கு. எத்தனை பேர் அது உள்ள போய் பார்த்துருக்கீங்க? இன்னைக்கு அந்த கோல்டன் பாலை பத்தி தான் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். இந்த சம்மர் ஹாலிடேக்கு உங்க பசங்களை கண்டிப்பா இந்த இடத்துக்கு மிஸ் பண்ணாம கூட்டிட்டு போங்க. பாண்டிச்சேரிக்கு அடிக்கடி டூரிஸ்டா போறவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆரோவில் பத்தி கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அங்கேயும் போயிட்டு விசிட் பண்ணிருப்பாங்க. பட் ஆரோவில்ல இருக்கிற மாத்தீர் மந்திரை விசிட் பண்ணாங்களா அப்படின்றது கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா இது வந்து நம்ம டைரக்டா போய் அப்படியே பார்க்க முடியாது. இது வந்து ப்ரீ புக்கிங் பண்ணி தான் போக முடியும். அதுவுமே வந்து அவங்கள்ட்ட வந்து நமக்கு கன்ஃபர்மேஷன் வரவங்களுக்கு மட்டும்தான் விசிட்டர்ஸ் வந்து ஆரோவில் உள்ள இருக்க சைட் சீயிங் அண்ட் வந்து பாத்தீங்கன்னா மாத்தீர் மந்திர் வெளியே இருக்கிற இடங்கள் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து சில குறிப்பிட்ட டைமுக்கு வந்து அலோட். இதையும் அதையும் நம்ம கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். இந்த மாதிரி நம்ம ஜஸ்ட் போய் பாக்குறதுக்கு வந்து எந்த ஒரு ப்ரீ புக்கிங்கும் நமக்கு அவசியம் இல்லை. மாத்தீர் மந்திர் உள்ள இருக்கிற இன்னர் சேம்பரை ஃபேமிலியில இருக்கிற எல்லாரும் கண்டிப்பா ஒரு தடவையாவது விசிட் பண்ணிடுங்க. அவ்வளோ சூப்பராக இருந்தது எக்ஸ்பீரியன்ஸ், சொல்ல வார்த்தைகளே இல்லை. மாத்தீர் மந்திர் இன்னர் சேம்பரை விசிட் பண்ண ஃபர்ஸ்ட் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு புக்கிங் லிங்க் போங்க. அங்கே போயிட்டு நீங்கள் அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்லாட்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சுன்னா புக் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னைக்கு புக் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு சேம் டேவும் ஆப்ஷன் இருக்காது, நெக்ஸ்ட் டேவும் ஆப்ஷன் இருக்காது. ஸோ நீங்கள் ப்ரியராக ஒரு 3 days முன்னாடி புக் பண்ணுற மாதிரி தான் வரும். உங்களுக்கு டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா புக்கிங் லிங்க் வந்து காலையில் 7 o'clockலேருந்து 12 o'clock வரைக்கும் தான் உங்களுக்கு புக்கிங் லிங்க் ஓப்பனில் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த டைமுக்குள்ளே புக் பண்ணிக்கோங்க. சீட்ஸ் வந்து ரொம்ப அவங்க லிமிட்டடாக வச்சிருக்கிறதால நீங்கள் 1 week ப்ரியராக வந்து புக் பண்ணிக்கிறது நல்லது. பண்ணும்போது விசிட்டர் டீடைல்ஸில் நம்மளோட நேம், ஏஜ், நம்மளோட கான்டாக்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னைக்கு வந்து விசிட் பண்ண போறோமோ அந்த ப்ரிஃபர்ட் டேட் அண்ட் டைம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிட்டோம்னா அவங்க சைட்லேருந்து ஒரு கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து நமக்கு சென்ட் பண்ணுவாங்க. ஸோ தட் நம்ம அதை ஒரு காப்பியை எடுத்துக்கிட்டோம்னா அதை வந்து நம்ம டியூரிங் விசிட் அப்போ கொண்டு போகணும். ஸோ நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணால் கூட உங்களுக்கு அவங்க சைட்லேருந்து கன்ஃபர்மேஷன் மெயில் வந்து வந்தால் மட்டும்தான் நீங்கள் மாத்தீர் மந்திரை விசிட் பண்ண முடியும். மாத்தீர் மந்திர் விசிட்டும் சரி, ஆரோவில் உள்ள விசிட்க்கும் உங்களுக்கு வந்து அப்சல்யூட்லி உங்களுக்கு ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். பட் நீங்கள் பாஸ் வந்து கண்டிப்பாக எடுக்கணும் அண்ட் மாத்தீர் மந்திருக்கு கண்டிப்பாக நீங்கள் புக்கிங் வந்து பண்ணணும். அவ்வளோ. ஸோ நீங்கள் செலக்ட் பண்ண டேட்டுக்கு வந்து அவங்க டைமிங் வந்து சொல்லிடுவாங்க. ஸோ நாங்கள் வந்து மார்னிங் டைம் போயிருந்தோம். ஸோ 8:30க்குலாம் நாங்கள் வந்து அங்கே ரீச் ஆகிட்டோம். ஃபர்ஸ்ட் போன உடனே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரீஃப் ஓரியன்டேஷன் செஷன் நடக்கும் அபவுட் வந்து மாத்தீர் மந்திர் பற்றி. ஸோ அது ஒரு 10 minutes வந்து இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஐடி வெரிஃபிகேஷன், புக்கிங் கன்ஃபர்மேஷன்லாம் வந்து நமக்கு செக் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து மேண்டிட்டரி ஃபோட்டோ ஐடி, அது வந்து வெரிஃபிகேஷனுக்கு கண்டிப்பாக வந்து நம்ம கொண்டு போகணும். சில்ட்ரன் பிலோ 10 years வந்து நாட் அலோடட். ஸோ அதையுமே அவங்க ஐடி வச்சு கரெக்டாக செக் பண்ணிடுறாங்க. நம்ம புக் பண்ண டைமுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour முன்னாடி வந்து நம்ம அங்கே இருக்கணும். ஸோ தட் நமக்கு இந்த ஓரியன்டேஷன் செஷன்லாம் முடிஞ்சதுக்கு இந்த வெரிஃபிகேஷன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்மளோட இமெயிலில் வந்து நமக்கு ஒரு புக்கிங் நம்பர், அந்த புக்கிங் நம்பரை கேட்டு கன்ஃபார்ம் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க வந்து எல்லாருக்கும் ஒரு விசிட்டர் பாஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ இந்த பாஸ் வந்து நம்ம கையில் இருந்தால் மட்டும்தான் மாத்தீர் மந்திருக்குள்ள நம்ம என்ட்ரியே ஆக முடியும். விசிட்டர் பாஸ் வாங்கினதுக்கு அப்புறமா நமக்கு வந்து வேன் வந்து அங்கே வெயிட்டிங்கில் இருக்கும். ஸோ அதில் போய் நம்ம உட்காந்துட வேண்டியது தான். நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர் சென்டர்லேருந்து மாத்தீர் மந்திர் போகிறதுக்கு ஒரு 1 to 2 kilometers டிஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்கு வந்து நமக்கு வேனுமே அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ அதில் நம்ம போயிட்டோம்னா நமக்கு வந்து பிக்கப் அண்ட் ட்ராப்பும் அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே போய் இறங்கினதுக்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா மாத்தீர் மந்திர் பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கர் ரூம் இருக்குது. ஸோ அது பக்கத்தில் நம்ம அவங்கள எல்லாரையும் நம்மளை உட்கார வச்சு நமக்கு வந்து சில ரூல்ஸ்லாம் வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க. எந்த திங்ஸுமே நம்ம கொண்டு போகக்கூடாது, எல்லாத்தையுமே வந்து அந்த லாக்கர் ரூமில் வச்சுட்டு தான் நம்ம போகணும். மொபைல் ஃபோன், எலக்ட்ரானிக் டிவைஸ், ஹேண்ட் பேக்ஸ், அந்த மாதிரி வாட்டர் பாட்டில் எதுவுமே நம்ம கொண்டு போக முடியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஃபோன்ஸ் எல்லாமே வந்து அங்கே லாக்கர் ரூமில் வச்சுட்டோம். ஸோ அது எனக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு எந்த ஆப்ஷனும் கிடையாது. மெயினாக நம்ம ஹேண்ட் பேக் எல்லாம் கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு விசிட்டர் பாஸ் கொடுப்பாங்கல்ல, ஸோ அதை வந்து நம்ம கையில் வச்சிருக்கணும். ஏன்னா அந்த பாஸ் இருந்தால் மட்டும்தான் நம்ம அங்கே உள்ள மாத்தீர் மந்திர் உள்ள வந்து என்ட்ரி ஆக முடியும். கோட் வந்து அங்கே பெருசாக எதுவும் ஃபாலோ பண்ணலை. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா கம்ஃபர்டபுளாக ஏதாவது நம்ம கிளாத்திங் வந்து போட்டுக்கணும். அண்ட் நாய்ஸி ஆக்சசரிஸ்லாம் வந்து அங்கே கண்டிப்பாக வந்து அவாய்ட் பண்ணிக்கணும். இந்த சலச்சலன்னு கொலுசு போட்டு போகிறது. ஏன்னா அங்கே கம்ப்ளீட் சைலன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அதுதான் அங்கே பெரிய ரூலாகவே ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிக்கணும். மாத்தீர் மந்திர் என்ட்ரன்ஸ் கிட்ட நம்ம ஃபுட்வேர் ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் விசிட்டர் பாஸ் வந்து அங்கே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம உள்ளே போனோம். உள்ளே போனதும் வந்து ஒயிட் சாக்ஸ் வந்து வச்சிருப்பாங்க. ஸோ அதை எடுத்து நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே போகணும். ஒன்ஸ் நீங்கள் மாத்தீர் மந்திர் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு சூப்பரான ஸ்பேஸுக்கே போன மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா லைஃப்ல இத்தனை வருஷத்தில் இப்படிப்பட்ட ஒரு அமைதியை வந்து நான் எந்த இடத்துலையுமே உணரவே இல்லை. கண்டிப்பாக நான் மட்டும் இப்படி ஃபீல் பண்ணலை. உள்ளே போயிட்டு வந்தவங்க எல்லாருமே வந்து ஒரே மாதிரி ஃபீல் பண்ணாங்க. அதாவது இது வரைக்கும் இப்படி ஒரு அமைதியை வந்து நம்ம லைஃப்ல பார்த்துருக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு ஒரு சைலன்ஸ். இதை நான் சொல்றதை வச்சு கண்டிப்பாக உங்களால் ஃபீல் பண்ணவே முடியாது. நீங்கள் டைரெக்டாக வந்து ஒரு தடவை நீங்கள் விசிட் பண்ணி பார்க்கும்போது நான் சொன்னது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத உங்களால் நிச்சயமாக வந்து ஃபீல் பண்ண முடியும். அதுவும் பசங்களுக்குலாம் இந்த வயசுல இப்படிப்பட்ட ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நீங்கள் கொடுத்தீங்கன்னா அதை விட பெஸ்ட் எதுவுமே இருக்காது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் பசங்களும் ஒரு தடவையாவது போய் மாத்தீர் மந்திர் விசிட் பண்ணுங்க. ஓகே, நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்துடும். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோ லைக் பண்ணி அப்படியே ஹைப் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.